சொல்வதெல்லாம் உண்மை. அறைகளா தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா? குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு சொல்லுங்க. திவ்யா. திவ்யா. உங்க பேரு? சந்தியா. சந்தியா. சரி. நீங்க அக்கா தங்கச்சிங்க இல்ல? அவ என்னோட பெரியமா பொண்ணு. ஓ சரி. என்னம்மா பிரச்சனை? அப்பத்துல இருந்தே மேம், சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்சே சண்டை தான் மேம் நடக்குது எங்க வீட்டுல. எங்க அம்மாக்கு என்னதான் ஆச்சு, அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க எதுவுமே எனக்கு தெரியல மேம். ஆனா ஒன்னா சண்டை. இப்ப அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாயிட்டு இருக்கு. யார்கிட்ட சண்டை போடுறாங்க? பெரியமா கிட்ட, இவங்க அம்மா கிட்ட, எதிர் வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட, அதுக்கு பக்கத்து வீட்டுங்க ஒருத்தவங்க, 3 பேரையும் சண்டை போடுறாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க எவ்வளவு பேர்? ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். உங்களுக்கு யாரும் இல்ல. சரி. ஆனா நீங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கீங்க? நாங்க 3 பேரும் ஒத்துமையா தான் இருப்போம். சரி. இப்போ பிரச்சனை வந்து உங்க அம்மாக்கு அவங்க அம்மாக்கும். எதிர் வீட்டுல 2 பேரு, அவங்க கூட 3 பேர் கூட சண்டை போடுறாங்க அம்மா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து எப்படி சொல்ற, சந்தியா வந்து எங்க அப்பாக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க எதிர் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எல்லாருமே தப்பானவங்க எல்லாம் அப்படிலாம் சொல்லி அவங்க ரொம்ப படிக்கவே முடியல மேம். ரொம்ப தினமும் அசிங்கமா சொல்லி சண்டை 2 பேருமே சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. முதல்ல இருந்து இப்படிதான்? எனக்கு தெரிஞ்சே இப்படிதான். உங்க அப்பாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அப்பாவும் சேர்ந்து சண்டை போடுறாரு. உங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு, அமைதியா வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு அதோட ஈவினிங் தான் வராரு. அம்மா சண்டை போட்டா கூட நீ எதுக்கு சண்டை போற, அவங்க பேச்சுக்கெல்லாம் போவாத அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அம்மாவை தான். பெரியப்பா கூட அவ என்ன தெரியாம தான் சொல்றா, அவ என்ன தெரிஞ்சா சொல்றா, அவளுக்கு எதுவும் தெரியல. கொஞ்ச நாள் கடந்துட்ட பிறகு அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நான் கொஞ்சம் படிக்கும்போது, ஒரு சின்ன வயசுல 6வது 7வது படிக்கும்போது ரொம்ப அம்மா அது மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அது மாதிரி எனக்கு ஜீசஸ் சொல்றாரு, நீங்கெல்லாம் இப்படி, நீங்கெல்லாம் எதிர் வீட்டுல இருக்காங்க 2 பேரும், எங்க பெரியமாவும் 3 பேரும் சேர்ந்துட்டு அப்பா கிட்ட சொல்றாங்களாம், இந்த மாதிரி நீ வந்து குடிக்காத, நல்லா ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணு, சம்பளம் எல்லாம் வீட்டுல குடுக்காத, நல்லா வச்சுக்காத, அவளை இந்த மாதிரிதான் அடிக்கணும், அந்த மாதிரிதான் கொடும்பத்தணும் அப்படின்னு சொல்லி தராங்களாம். சேலரி எல்லாம் அப்பா சேலரி எடுத்துட்டு வந்தா அவங்கள புடுங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் யாருமா உனக்கு சொல்றது, எப்படிமா உனக்கு தெரியுதுன்னா, எனக்கு ஜீசஸ் சொல்றாரு, இங்க இருக்கவங்க எல்லாருமே போய் ஜீசஸ் தான், எனக்கு அவர் தான் முக்கியம், அவர் தான் எல்லாம் ஒரு வார்த்தையும் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன்மா, ஃபர்ஸ்ட் ஆனா நான் சின்ன பொண்ணா இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியல, இப்போ நான் இப்படி இருக்கேம்மா, வெளியே போக முடியல, எல்லாரும் என்னையதான் அசிங்கமா பாக்குறாங்க, நான் இங்க இருந்து ஸ்கூல் வரைக்கும் போகணும் இல்லம்மா, நான் எப்படிமா போறது, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா அப்படி நான் சொன்னா கூட அவங்க அதெல்லாம் கிடையாது. நான் என் லைஃப் தான் எனக்கு முக்கியம், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாரு உங்க அப்பா கிட்ட, அவங்க இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துதான் உங்க அப்பா என்ன இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காரு, அதனாலதான் நான் உங்களை சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ரொம்ப 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 அசிங்கமா பேசுறாங்க. எல்லாரும் என்னைய கேக்குறாங்க, நீ இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டியே, உனக்கு தெரியாதா, அவங்க பேசுறதுலாம் தப்பான வார்த்தை தானே, நீ பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்றாங்க. நான் அப்பாவையும் சொல்றேன் அம்மாவையும் சொல்றேன், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் விட்டுருங்கம்மா, உனக்கு என்ன அப்பா சம்பளம் தானே பத்தல, இப்படி இருக்கும். இப்ப எப்படி மேம், நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாருமே வந்து ஒரே ஓலை வீடா இருந்தோம்,
இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகும் எல்லாருமே ஒரு ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்க இன்னும் அதே ஓலை வீட்டுல தான் இருக்கோமே. இன்னும் கரண்ட் கூட இல்ல மேம் எங்க வீட்டுல, எதுவுமே கிடையாது. விளக்கு வச்சுதான் நான் 10th எக்ஸாம் கூட எழுதுனேன். இப்போவும் நான் அப்படிதான் படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் 9th இருந்தே விளக்கு வச்சுதான் எழுதிட்டு இருக்கேன். விளக்கு வச்சு நான் படிக்கிறேனே. நான் படிக்கிறேன். அதுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் எனக்கு நான் படிச்சு நான் ஒரு நல்ல இதுவா போய் எங்க அம்மா நானாவது நல்லா வச்சுக்கணும். எங்க அப்பா தான் இப்படி பண்ணிட்டாரு. நானாவது எங்க அம்மாவை நல்லா வச்சுக்கணும். எல்லாருமே என்னையதான் கேக்குறாங்க, என்ன வேணும்மா உனக்கு? அம்மா நல்லா ஆகணும் மேம். எனக்கு எங்க அம்மா வேணும். அம்மா யார்கிட்ட சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும். நானும் சந்தியாவும் எப்படி சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி அம்மாவும் தங்கச்சியும் இருக்கணும். அக்கா ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்கும். நாங்க சண்டையே போட மாட்டோம். அவங்க எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. போட்டா கூட நான் எப்பயுமே ஒரே காம்பவுண்ட்ல 2 வீடு இருக்கு. எங்க வீடு இந்த சைடு, எங்க வீடு இந்த சைடு இருக்கு. நாங்க எதுவும் வந்தாலும் 3 பேர், நாங்க எங்க போனாலும் ஃபேன்சிக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் எங்க போனாலும் நாங்க 3 பேரும் ஒன்னாதான் போவோமே. தம்பி அப்படியே தம்பி எங்கேயா விளையாட போயிட்டாங்க, நாங்க 2 பேரும் எப்பயுமே ஒன்னாவே தான் இருப்போமே. நைட்டு எங்க அம்மாவே டைம் ஆயிடுச்சு வந்து படு, நாளைக்கு எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னாதான் போனேன். அது வரைக்கும் அவ கூடியதான் இருப்பேனே, அவங்க வீட்லயே தான் இருப்பேனே. அவ்வளவு எதனா வருதுன்னா என் கூடியே தான். எதுவா இருந்தாலும் நாங்க 2 பேருமே எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் சண்டை வந்ததுனால நீ இனிமே போக கூடாது, நான் கேட்க ஆரம்பிச்சேன் மேம். எல்லாரும் என்னைய கேக்குறாங்க, உங்க அம்மா எதுக்கு அப்படி கத்துறாங்க, நீ இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டே சொல்ல வேண்டியதானே, அவ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா, அவ உனக்கு அசிங்கமா பேசுறது உனக்கு தெரியாதா அப்படின்னு என்ன கேட்க ஆரம்பிச்சோம். நான் சொன்னேன், ஏமா உன்னால இப்ப என்னதானே திட்டுறாங்க எல்லாரும், என்னால நான் இங்க இருந்து நீங்க வீட்லயே இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல, யாராவது எதனா கேட்டா கூட உங்களுக்கு சாதாரணமா போயிட்டுறீங்க. நீங்க நான் இங்க இருந்து ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு ஸ்கூல் வரைக்கும் ரிட்டர்ன் திரும்பி வரணும் இல்லம்மா. என்ன நடுவுல எத்தனை பேர் பார்த்து என்ன கேக்குறாங்க, உங்க வீட்டுல என்ன அதான் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நைட் எல்லாம் தூங்க விடாம நீங்க எது நைட் எல்லாம் தூங்க விட மாட்டாங்க மேம். நைட் எல்லாம் சண்டை போடுறாங்க. ஒரு நாள் செம்ம சண்டை வந்துட்டு, இனிமே நீ சந்தியா வீட்டுக்கே போக கூடாது, அவங்க எங்க பெரியம்மா எனக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம், இந்த மாதிரிலாம் போய் நீ கேளு உங்க அம்மாவை, அவங்க சண்டை போட்டா இந்த மாதிரிலாம் நீ போய் கேளு, இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசு அப்படின்னு கத்து தராங்க. அவங்க உனக்கு உன்னையும் பிரிக்க பாக்குறாங்க என்கிட்ட இருந்து, கத்து தராங்க. உனக்குன்னா அவ கத்து தராளா, அவகிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேரும் பேசக்கூட வைக்கிறது இல்ல. எங்க ஏரியால யாருமே கிட்ட பேச மாட்டாங்க. உங்க அம்மாவை பயந்துட்டு? ஆமா, எங்க அம்மாக்கு பயந்துட்டு எல்லாரும் யாருமே கிட்ட பேசுறது இல்ல. அது மாதிரி எங்க அம்மா கிட்டே யாரும் பேச மாட்டாங்க. எதுல நின்னுனா கூட பாத்துட்டு கம்முன்னு போயிடுவாங்க. ஏன்னா இவகிட்ட வாயை கொடுத்தாவே நம்மள திட்டிதான் இருப்பா, அசிங்கமா பேசுவா, எதனா பேசுவான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா எங்க அம்மா வந்து பாரு என்னை பார்த்து பயந்து போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா இருக்கு அவங்களுக்கு. அது வந்து அவங்களுக்கு தெரியல, நம்மள பார்த்து இவங்க எல்லாம் பயந்து போறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு போறாங்க, அது வந்து அவங்களுக்கு தெரியல. உனக்கு இதனால நீ மருந்து ஏதாவது சாப்பிடுறியாமா? ஆமாமா. என்ன சாப்பிடுற? தூக்கு மாத்திரை. ஏம்மா? தூங்கவே முடியல மேம். யாரும் உனக்கு தூக்க மாத்திரை வாங்கி கொடுத்தது? அப்பாதான் அம்மாக்கு வாங்கிட்டு வந்து வைப்பாங்கல்ல தூங்குறதுக்கு மாத்திரை. பண்ணக்கூடாதுமா, அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க மேம். அவங்க தப்பு இல்லையம்மா அது. திவ்யா, உனக்கு தெரியறது உங்க அம்மா சுயநினைவோட சொல்லறது இல்லைன்னு இல்லையா? அப்ப அது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதே. அம்மா இப்படி இப்படி பேசுறாங்களேன்னு அதை அனலைஸ் பண்ணாதே, அதை விட்டுடு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நீ அதுக்காக தூக்க மாத்திரை சாப்பிடுறது ரொம்ப பெரிய தப்புமா. அப்புறம் தூக்க மாத்திரை இல்லாம தூங்க முடியாம ஆயிடும் உனக்கு, உன்னோட உடம்புக்கு எடுத்துடும். இப்பவே எப்படி இருக்க பாருமா நீ. தைரியம் வேண்டாமா மனசுக்கு? வீட்டுக்கு வரும்போதே ஏன் தான் வருமோ அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சாவே ஏன் தான் ஸ்கூல் முடியுதோ போனாவே போயிட்டு நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு போனேன்னா ஒரு 7 மணி வரைக்கும் படிக்கிறேன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு சேலரி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா என்ன எது காசு இல்ல, நான் இவ்வளவு கம்மியா கொடுக்குறேன் அப்படி இப்படின்ட்டு செம்ம சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே என்ன பேருமா உங்களுக்கு? ராணிமா. ராணி யாரோட அம்மா? அவங்க. என்னாச்சுமா உங்களுக்கு? நான் கொளுத்திக்கினேன் மேடம். ஏமா? அவமானமா இருக்கு மேடம் எனக்கு. இன்னமும் என்ன அதே தான் மேடம் சொல்றாங்க. இப்ப என்ன ஆச்சு பாருங்க. என்னால இதுக்கு மேடம் என்னால வாயை திறந்து சாப்பிட முடியாது. வேண்டாமா, உட்காருங்க. பாருங்க மேடம் எப்படி இருக்கேன்னு. எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? ஒரே பொண்ணு தான் மேடம். ஏமா இப்படி பண்ணினீங்க? எனக்கு கோவம் மேடம். கோவத்துல இப்படி ஒண்ணு பண்ணிட்டு அதோட விளைவு பாத்தீங்களா?
இப்படி பண்ணி என்ன நிம்மதியா விடல மேடம். உங்க தங்கச்சி தங்கச்சி 2 பேருமே சேர்ந்து அவ ஏதோ ஒரு அறிவு இல்லாம ஏதோ பேசான்னு நீங்க இப்படி பண்ணலாமா? உங்களை சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக பண்ணீங்க? சந்தேகப்பட்டு அது எதையோ பார்த்திருக்கா, அதனாலதான் அவ சொல்றான்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. அது என்னால தாங்கிக்க முடியல மேடம். அந்த ஒரு வார்த்தை என்னால ஜீர்ணிக்க முடியல. செய்யாது ஏன் இவரு நம்மள இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்றது கோபத்துல என்ன பண்ண, நம்ம செத்து போயின்னு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? தங்கச்சி வீட்டுக்காரர் டெய்லி குடிச்சிட்டு அவங்க கல்யாண நாள் ஆனதுல இருந்தே சண்டை போட்டுக்கிறாங்க மேடம். ஆனா உங்க வீட்டுல நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க? எங்க வீட்டுல நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். இவங்க வந்து பக்கத்துல சேர்ந்தாங்க பிரச்சனை. இப்ப உங்க வீட்டுக்காரரு இப்படி இருந்து உங்களை நல்லபடியா தான் பாத்துக்காரு? அவரு நல்லபடியா தான் மேடம் நல்ல பாத்துக்காரு. விஷயம். அட்லீஸ்ட் அது ஒண்ணு நல்லது இருக்கே. அவரு எந்த இதுவும் இல்ல. அவருக்கும் உடம்பு சரியில்லை மேடம். நீங்க செய்யலாமா இப்படி? நல்ல பொண்ணு பாருங்க அவளை. இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்தா நான் அந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் மேடம். நான் என்னோட குறைய நான் வந்து சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த நம்ம பொண்ணு குறைகளை சொல்றதுக்கு நமக்கு யாருமே இல்லை மேடம். எனக்கு இப்ப எனக்கு ஒரு மனநல சரியில்லை. எங்கன்னா போயிட்டு என் குறைய சொல்லணும்னா கூட கிடையாது. இந்த வெந்து போன உடம்பு வச்சுன்னு மனசு ரொம்ப கஷ்டமான திருத்தணிக்கு நடந்தே போயிடுவேன் மேடம். 3 நாள் அந்த குழந்தை முகத்தை பாருங்களேன். அவளை அந்த நல்லபடியா குழந்தைக்காக தான் மேடம் நான் இங்க அவளை வந்தது. ஒரு நிலைமைக்கு ஆக்க வேணும்ல. எப்படி இருக்கா பாருங்க. 2 எப்படி இருக்கு பாருங்க. வயிற்றெறியறது. எனக்கு குழந்தை இல்லாதப்ப அந்த பொண்ணு தான் மேடம் நான் வளர்த்தேன். இந்த பாப்பாவையா? சமத்தவ, ரொம்ப சமத்து பொண்ணு. செய்யலாமாம்மா நீ? தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிடலாம் மகனா? அந்த அளவுக்கு மேடம் தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. உனக்கு தான் தெரியுமே உங்க அம்மா வேணும்ட்டு பண்ணல, தெரியும்ல. அப்புறம் ஏமா பண்ற? அவங்க வேணும்ட்டு பண்ணல மேம், அப்பாவும் கூட சேர்ந்துட்டுல பண்றாரு. இவ்வளவு நாள் அந்த பொண்ணு தான் மேடம் என்ன தப்பா சொல்லும். என் புருஷனை வச்சுருக்கிறா, என் புருஷனுக்கு தான் பிறந்தது இந்த பொண்ணு அப்படி சொல்லும். அதுவே ஒரு மனநல சரியில்லாம சொல்லுது. அதை நான் கத்துவேன். அந்த டைம் நான் விட்டுருவேன். நான் ஆனா உங்கள்ட்ட பாசமாவே இருக்க மாட்டாளா அவ இந்த குழந்தை பிறக்காத முன்னாடி பாசமா தான் மேடம் இருந்தா. இந்த குழந்தை பிறந்து 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவ அது மாதிரி பேச ஆரம்பிச்சா. அப்படியா? அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் பக்கத்துலயே இருக்கீங்க, எங்கேயாவது போக வேண்டியதானே மேடம்? அந்த இடம் தான் மேடம் இப்ப பிரச்சனையே. அந்த இடத்த வந்து அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அம்மா ஒருத்தர்கிட்ட வித்துட்டாங்க மேடம். அது வித்துட்டாங்கன்றதுல அந்த இடத்து மேல காசு வாங்கி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இடம் 14,000 ரூபாய், இடத்துல வந்து 20,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. மேல் கொண்டு அவங்களாண்ட காசு கொடுக்க முடியல. சரி, நம்ம அம்மா என்ன வளர்த்துவரு எங்க பெரியப்பா தான். அம்மாவும் நம்ம இந்த இடத்த விட்டுட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டுக்காரர் தான் மேடம் அந்த இடத்த நாங்க வட்டி முதலும் கொடுத்துட்டு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க எழுதி கொடுத்துட்டு 20,000 ரூபாய் நாங்க வட்டி முதல்ல எப்பனாலும் கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம்னா அதே இடத்துல இருந்தோம் மேடம். சரி வா நம்ம 2 பேருமே காசு கொடுத்து அந்த இடத்த வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் கேட்டதுக்கு அவங்க அப்பாவும் வேணான்ட்டு, இந்த புறம்போக்கு இடம் எனக்கு வேணாம், அது புறம்போக்கு இடம் மேடம், எனக்கு தேவையில்லை, எனக்கு பட்டாய இடம் இருக்கு எங்க அம்மா வீட்டுல, நாங்க அங்க பார்த்துப்போம், எனக்கு அது இந்த இடம்னு சொல்லிட்டு காலி பண்ணி போயிட்டாங்க மேடம். அது காலி பண்ணிட்டு போறப்ப எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த இடத்த நான் வாங்கினேன், என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண கூட நான் வரமாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்தையே நான் வாங்கினேன். மொத்தமா கூட கொடுத்து வாங்கல மேடம் நாங்க. நீங்க வாங்கினீங்களா? அதே இடத்த திருப்பி 5 வருஷம் பொறுத்து 40,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன் மேடம். திருப்பி இவங்க வந்துட்டாங்க. திருப்பி அவங்க வந்துட்டாங்க. அவங்க அம்மா எழுதி கொடுத்த பத்திரத்தெல்லாம் அந்த பொண்ணு படிச்சு கூட பார்த்தது. சைன் போட்டிருக்காங்க. சைன் போட்டிருக்காங்க. அம்மா எங்க அம்மாவும் அவங்க அம்மா சைன் போட்டு வேணானதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தையே வாங்க. எப்படி உள்ள விட்டீங்க மறுபடியும்? இது மாதிரி வாடகை வீட்டுல கஷ்டப்படுறாங்களே, நாங்க வந்து ஓரமா இருந்துக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு பிரச்சனை பண்ணி திருப்பி நான் காலி பண்ணுன்னு சொல்லிட்டேன். அது சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு மேடம். இவங்க குடிச்சிட்டு அசிங்கமா பேசுறது, சோத்து பண்ண குழம்பு சட்டிலாம் அடிச்சு உடைக்கிறது. ஒரு நாள் அது மாதிரி சண்டை போட்டு இருக்கிறான். அவன் அம்மா குனிஞ்சு பெருக்கி இருந்திருக்கிறாங்க மேடம் சாதத்தெல்லாம். அவன் அம்மா அதனால அம்மா தொடப்ப கட்டி திருப்பி உனக்கு வயசானவங்க கூட தெரியலடான்னு திருப்பி அம்மா அடிச்சுட்டாங்க மேடம். ஒரு அடி அடிச்சோடனே சரியான அடி அடிச்சு போட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துக்காக தான் அந்த இடத்துக்காக தான் அம்மா அடிச்சு போட்டு போயிட்டான். நான் பக்கத்துல இருக்கிறவங்க தான் சொல்லி சரி நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, இந்த அளவுக்கு பண்ணிட்டானே வயசானவங்கள அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஸ்டேஷன்ல போனா அது ஒண்ணு வந்தாங்க, விசாரிச்சாங்க, அது அவ்வளவுதான் விட்டுட்டாங்க. பாவம் சின்ன பசங்க இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு விட்டுட்டோம். திருப்பி அதே சண்டை போட்டு திருப்பி காலி பண்ணே போயிட்டாங்க மேடம். இப்ப காலி பண்ணி போயிட்டு வந்து அது எவ்வளவு ஒரு 3 வருஷம் இருக்குமா? நான் 8th லாஸ்ட்ல இருக்கும்போது காலி பண்ணி. சரி, இப்ப மறுபடியும் வந்து மறுபடியும் அங்க போயிட்ட உடனே அப்பா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே சும்மா சண்டை போட்டே இருக்காரு. டோர் எல்லாம் போட்டு செமையா உடைக்கிற மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. வாடகை கட்டுறது இல்ல. அங்க போயிட்டு என்னையும் அம்மாவையும் வச்சே சண்டை போறாரு. யாரோ வர்றாங்க யாரோ போறாங்க.
எனக்கு தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட சரி அம்மா ஆரம்பிச்சிட்டாரு. தான் தெரியாம பண்றாங்க, அப்பா ஏன் இப்படி பண்றாரு? அதான் மேம் அவர் வேண்மிட்னே பண்றாரு. தண்ணி அடிக்கிறதுக்கு காசு வேணும். அதனால ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாங்க, நீங்க டோர் எல்லாம் உடைக்கிறீங்க, நைட் எல்லாம் சண்டை போடுறீங்க, நான் வேண்டாம் காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னாங்க, உன்னை நம்பி நான் இனிமே எங்கேயுமே வரமாட்டேன், என் இடத்துலயே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கே மறுபடியும் வந்துட்டாங்க. அப்ப வரும்போதே ஒரு வாழை கூட கிடையாது மேம் மேல. ஒரு 6 மாசம் 7 மாசம் நாங்க அப்படியே தான் இருந்தோமே. பெருமா வீட்டுல தான் பத்துப்போம், பெருமா வீட்டுல தான் எல்லாமே. அப்புறமா தான் வீடு கட்டிட்டு இருக்கோமே இப்போ. உட்காருங்க. உங்க பேருங்க? வெங்கடேசன். என்னங்க பிரச்சனை? பிரச்சனை எனக்கு வந்து இவங்க வந்து நான் இருக்கிறது வந்து மாமியார் வீட்டில் இருக்கேன். 2 வருஷம் தான் கல்யாணம் என் ஊரில் இருந்தேன். இங்கேயே கூட்டின்னு வந்தான். அப்போலாம் இல்லை, இப்போ ஒரு 5-6 வருஷமா என் பாட்டு ஒரு மாதிரி பேசுனேன். இவங்க வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டை காலி பண்ணணும்னா அவங்க இடத்த காலி பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் வாடகை கூட போனோம். திரும்ப அங்கே வந்து ஒரு வீட்லேயே உட்காந்துருந்தா. சரி இப்படி பேசிதான் நான் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் நாள் சரி பண்ணியிருந்தேன். இவங்களும் அவளு வந்து ரொம்ப இதுதான். ஒரு வார்த்தை என்ன கேட்டால் கூட இவங்க சண்டைக்கு வந்துடுறாள். விட மாட்டேன்றா, டென்ஷனாக எப்படியே பேசுகிறா. நான் என்ன கேக்குறேன், உங்க மனைவிக்கு தான் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கு, ஓகே. உங்களுக்கு என்ன ஆச்சு? பிள்ளைங்களை யோசிக்கணும்ல. நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்களாமே. தண்ணி போட்டு என் படாட்டி பேசுவேன், அவ்வளோதான். கேளுங்க உங்க பொண்ண. 2 பேருமே ஈக்குவலா திட்டிக்கிறாங்க. இப்படி பசங்களை வச்சுட்டு நீங்க இப்படி பண்ணலாமா? நீங்களாவது பொறுப்பா நடந்துக்கணும்ல. எதுக்கு நம்ம இந்த பசங்களை உலகத்துக்கு கொண்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்தணும்? என்னை இங்கிட்ட வந்து எனக்கு பண்ணாத கொடுமையும் இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? பசங்க கோசம் தான். இன்றைக்கி நான் சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறேன். இன்றைக்கி கூட எங்கே அவுட்டரில் நின்று வேலை செய்யணும் வந்து கேளுங்க. வேலை செய்யிட்டு வந்தேனுங்கிற அப்படியே. அன்றைக்கி கூட இங்கே வந்து போன மாதிரி அப்படியே பேச வேணான்ட்டாங்க. நான் மறுநாள் அன்றைக்கி நீ பர்மிஷன் கேட்டுன்னு நான் வந்தேன். 5 மணியில் வந்துட்டேன். வண்டி வரலன்ட்டாங்க. மறுநாளும் வேலைக்கு போகல. வேலைக்கு போய்ட்டு வந்து உட்காந்து நான் என் வீட்டில் என்ன பேசினேன். சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு இருந்தேன், பேசினேன். செருப்பில் வச்சாங்க வந்து ஆமாம் பொண்ணு வந்து செருப்பு. இவ்வளவு நாள் சத்தியமா அந்த வார்த்தையை நான் காதுல கேட்கவே மாட்டேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு கூட்டுன்னு போனேன். இவன் அந்த வார்த்தை சொன்னான், இது எனக்கு பிறந்து பிஸ்ல நீ என்ன சொன்ன, நீ வாய அடக்குன்னு சொன்னேன். நான் போற குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவசரத்துல நைட்டு 9 மணிக்கு நான் போயிட்டேன் மேடம். பசங்க ஸ்கூல் போயிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை என்னங்க பண்றீங்க? குடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? அதே உங்களுக்கு வேண்டாம், பசங்களை கொடுத்துடுங்க. யாராவது பசங்க தேவைப்படுறவங்க எடுத்துட்டு போங்க. நான் பாத்துப்பேங்க. இன்னைக்கு கூட இப்படியா பாத்துக்கிறது பசங்களை? பாத்துப்போம். இங்க பாருங்க, இவங்க வந்து ஒரு சொத்துக்காக ஒரு 20,000 ரூபாய் அந்த இடத்துல எல்லாமே எங்களுக்கு யாருமே பேச்சு எவ்வளவு அவ்வளவு தப்பு செஞ்ச பார்த்தது இல்லையா? அதெல்லாம் கூட நான் மன்னிச்சேன் மேடம். அந்த இடத்தோட வேல்யூ எவ்வளவு? இது பொய் சொல்றாங்க. அந்த வேலை செய்ய மாட்டாங்க, பொய் சொல்றாங்க. சீதா பொண்ணு சாவு அன்னைக்கு செய்யலடா நீ அந்த வேலையை. சீதா பொண்ணு சாவு கல்யாணம் செய்யறது இல்ல மேடம். சத்தியமா மேடம், நான் ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதே வார்த்தை நீ கூப்பிட்டு நான் போனேன் நான் சொல்லுவேன். இங்க வசூல் என்ன என் ஊர்ல இருந்து பொண்ணு எனக்கு தான் போறது நான் சொல்லுவேன் சொல்றேன் மேடம். நீங்க எங்க எதுக்குங்க கடவுள் இப்படி குடுக்குறாரே உங்களுக்கு? அதான் நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு என் பசங்களுக்கு தான் நான் போய் சம்பாதிச்சு போட்டுக்கிறேன். பசங்களுக்கு சாப்பாடு போடலன்னா கூட பரவாயில்லைங்க. இப்படியெல்லாம் அதை கேட்க வைக்கிறீங்கல்ல, பாருங்க அவங்கள. ஒரு சொத்துக்காக இந்த மாதிரியா சண்டை போடுறது? சொத்து வேணாங்க. நான் எப்ப தெரியாது, அது புறம்போக்கு இடம். அதுக்கு போய் இப்படி அதுக்குதான் விஞ்சு போனா 1 லட்சம் ரூபாய் போகுமா? அவ்வளவுதான் போடும். நான் எத்தனை வாடகை வர போயிடலாம். இந்த இடமே வேணான்னு தான் சொல்றேன். அப்பதான் புடிச்சுன்னு எனக்கு இந்த இடம் ஓகணும்ன்றா. இந்த இடத்துல தான் வச்சுட்டு போனோம்ல. என்ன என் ஊரோடு போனா எனக்கு தலைவலி பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அந்த சொத்து பிரச்சனை தான். அதுக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் தப்பான வார்த்தைகள் பேசிக்கிறீங்க. சண்டை தெருவுல இருக்கவங்க சண்டை, ஒரு பிரச்சனை எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க மேடம். நீங்க பெத்த பொண்ணு உங்களையும் சேர்த்துதான் சொல்றாவ. இன்னைக்கு என்ன நடக்குது மேடம்? இன்னைக்கு என்ன பிரச்சனை? தூக்க மாத்திரை போட்டு தூங்குற அந்த குழந்தை தெரியுமா உங்களுக்கு? டெய்லியும் போடலங்க. ஒரு நாள் நான் போடுதுன்னு சொல்லி எடுத்துதான் நான் போடு சொல்லி வாங்கி பிடிங்கி போச்சு அந்த பொண்ணு. அதையே எடுத்து பேசுறாங்க எல்லாமே. நான் போட்டு எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க மாத்திரைய. வேலைக்கு போக முடியாது பசங்க எல்லாம் தான் சேர்ந்துட்டேன். பேசுறாங்க. அதனாலதான் எங்க அம்மா மாத்திரை போட்டு 10 ரூபா கூட இவரு கத்திட்டே இருக்காரு. அதனாலதான் நீயும் போட்டுக்கோப்பா, நீயும் ஒரு மாத்திரை போட்டு 10 தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குத்துற நானும் போட்டு 10 ஒரே நாள் போட்டு அது பண்ண. அதாவது நான் மாத்திரை அவளே வாங்கறது இல்லை. அவளுக்கு தான் வாங்கி வந்து மரபு பாருமா, உன்னோட வாழ்க்கை நீ பாத்துக்கோ சொல்லிட்டேன்னா.
இல்லை பரிச்சை முடிச்சு தான் நான் அக்கா பையனுக்கு விட்டுமே அக்கா வீட்டில் விட போகிறேன். இந்த பொண்ணுக்கு இந்த ஒரு ட்ரெஸ் தானா இருக்கு? ட்ரெஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து போட்டு வச்சுக்குது. இதுக்கு துணி இருந்தாலும் என் பொண்ணு நம்ம எடுத்து போட்டுருவா எவனா வந்தான்னா சுடினா இது ஒரு சுடி மேம். அப்புறம் யூனிஃபார்ம். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம் மேடம். நாங்களும் இருக்கப்பட்டவங்க கிடையாது. இப்போ கூட என் பொண்ணு போட்டுக்கிற ட்ரெஸ் நான் கடன் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்கி கொடுத்தேன். நம்ம துணி எடுத்து கொடுத்தோம்னா அதை எடுத்துட்டு வந்து விசிறி அடிச்சிடறாங்க. நானே கஷ்டப்படுறேன். சரி நம்ம குழந்தைக்கு எடுக்கிற மாதிரி அதுக்கு எடுக்க நான் எடுத்து கொடுத்தா வாங்குறது கிடையாது. ஒரு யூனிஃபார்ம் கடிச்சு வாங்கி கொடுத்து தூக்கி அந்த தூக்கி போட்டுறாங்க. சாப்பாடுக்கு என்னம்மா பண்ற? அதெல்லாம் மேம் அதெல்லாம் செய்வாங்க மேம். அம்மா செய்வாங்க, சாப்பிடுவோம். நைட்ல சண்டை வந்தா பத்துப்போம். சண்டை வந்தா நைட்ல நாங்க நிறைய வாட்டி சாப்பிடாம பத்துருக்கோம். மற்ற தேவைகள், உனக்கான தேவைகள் எல்லாம் எப்படிமா நடக்கிறது? அதெல்லாம் மேம் அதெல்லாம் நான் எதுவுமே வாயை தந்தா எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்க மாட்டேன். எங்க வீட்டுல இவ்வளவு கஷ்டம் அம்மா என்கிட்ட தான் சொல்லுவாங்களே, அப்பா இந்த மாதிரி பண்றாரு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு எனக்கு அப்படின்ட்டு எதுவுமே கேட்க மாட்டேன். இந்த பொண்ணு பார்த்து மேடம், நான் மகளிர் குழுவில் இருக்கேன். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை 5000 ரூபாய் கடன் வாங்குவேன். உனக்கு எதா வேணுமாமா? நீ எங்கிட்ட கேளு, நான் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. எனக்கு எங்க அம்மா நல்லா வந்தா போதும் மேம். இப்போ உனக்கு என்னம்மா வேணும் சொல்லு. எங்க அம்மா நல்லா வந்தா, எங்க அம்மா என் கூட நல்லா அவங்க என் கூட இருந்தா போதும் மேம். நான் படிச்சுட்டு நான் என் வேலைக்கு போய் நான் எனக்கு எல்லாம் பாத்துப்பேன் மேம். எங்க அம்மா எனக்கு கூட இருந்தா போதும். எனக்கு எங்க அம்மா தான் வேணும். ஒரு பிரச்சனாவே எல்லாரும் போட்டு இவரே எங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க. எதுன்னு இருக்கோம் எல்லாருமே வந்து அம்மா போட்டு அடிக்கிறாங்க மேம். அவங்க அது மாதிரிலாம் பேசாம என் கூட நல்லா இருந்தா போதும் மேம். நான் அன்னைக்கெல்லாம் நான் சொல்றேன், கத்தின்ட்டே இருக்க ஒரு வாரம் எடுத்துமே உங்க சொந்தக்கார வீட்டுல வச்சிரு, பசங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதோ கூட்டு போறேன். காலையில கூட்டம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து அதை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. வந்து அதான் சொல்லிட்டு போனாங்க, நாளைக்கு காலையில ஒண்ணு நீ கூட்டு இல்லாட்டி இடத்த விட்டாங்கன்னா இட்டுன்னு போ, அப்படி இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு வா, அந்த அவங்கள நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. வரணும் இல்ல மேடம், இவன் பாட்டுன்னு விட்டுட்டு போயிடுறான். உடனடியா நம்ம அதான் பண்ணோம். தெருவில் இருக்கிறவங்களும் என்னையே எல்லாரும் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு நிச்சயமா கொஞ்ச நாளைக்கு இடம் மாத்தி கூட்டு போனாலும் கூட்டு போக மாட்டேன். அதே மாதிரி இந்த அம்மாக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி தேவை இருக்கு. சின்ன பொண்ணு நான் என்ன மேடம் பண்ணுவேன், அந்த பசங்களை பாப்பனா, எனக்கு உடம்பு சில வீட்டுக்கார பாப்பனா, வயசான அம்மாவை பாப்பனா, இவங்க சண்டைக்கு தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா நான் போனேன். ஸ்டேஷனுக்கு போனா என்னதான் மேடம் திட்டுறாங்க, உனக்கு நான் பாஸ் இருந்தா எடுத்து வச்சுக்கிட்டு ஊரா குடும்பத்தெல்லாம் கெடுக்கணுமான்ட்டு அந்த மேடம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் என்ன திட்டுறாங்க. நீ கையை காலை கட்டி எடுத்து போய் போடுறே அப்படின்றாங்க. நான் அப்ப கூட இவங்ககிட்ட வந்து சொல்றேன், நானு வா நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்க்கலாம், இல்லாட்டி நீ ஆனா 10 நாள் அவ அது மாதிரி பண்றா, கூட்டுன்னு போனா போக மாட்டேன்றான் மேடம். திருப்பி இன்னைக்கு இதை விட்டுட்டு போயிட்டேன். வந்துரும் அது இன்னைக்கு 10 இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க இருக்கும். நான் இல்லன்னா எங்க என்ன மேடம் பண்ண நான் அப்போ சொன்னேன், நான் அது மாதிரி சொல்லியிருக்கேன். நான் அவங்க வருவாங்க அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு அன்னைக்கு கூட நான் தான் சொன்னேன். இவன் வந்து என்ன சண்டை போறான், உன்னாலதான் அவங்க சண்டை எல்லாம் தெரியறது இல்ல, நீங்க எதுக்கு இப்படி பண்ணிருந்தீங்க? அதுதான் மேடம், நான் அறுகட்ட வேலை பண்ணிட்டு தான் மேடம் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்போ என்னாலையும் போய் 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. உடம்பு சரியில்லாத மனுஷனை வீட்டுல வச்சுக்கின்னு நாங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எப்படி சாப்பிடுறீங்க? அப்போ நாங்களும் எப்படியோ தான் மேடம் கடவுள் புண்ணியத்துல இருக்கிற ரேஷன் அரிசி அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம் நாங்களே. அந்த கஷ்டத்துக்கு கூட இந்த குழந்தை இது மாதிரி இருக்கானு, வாமா நான் மகளிர் குழுவில் உனக்கு நான் சின்னதா என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி உனக்கு வாங்கி கொடுத்தேன், வேணாம் பெரியமா, அப்புறம் அம்மா வந்து உன்ன சண்டை போடுவாங்க, நீ இருக்கிற கஷ்டத்துல எனக்கு வேணாம். தெருவுல யார்கிட்டயுமே பேச மாட்டேன், யாருகிட்டயும் பேச விட குழந்தை உள்ளவே வச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோட சரி யார்கிட்டயுமே தெரியுமாமா ஷேர் பண்ணிப்பியா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிப்பேன் மேம். நானு எதுவா இருந்தாலும் எங்க அம்மாட்ட சொல்றது கூட அம்மா இந்த மாதிரிமா அந்த மாதிரிமா யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கோ அது கூட எனக்கு பயமா இருக்கும். போய் அதுக்கும் சண்டை போடுவாங்களோ அப்படின்னு சண்டை போட்டு நாளைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன், ட்ரெயின்ல போய் தலையை கொடுத்து செத்துருவேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போச்சுன்னா எனக்கு மனசு கேட்காது மேடம். அந்த வெயில்ல ஸ்கூலுக்கு நடந்து அவங்க ஸ்கூல்ல போய் அந்த பொண்ணு இருக்கான்னு இவங்க வேலைக்கு போயிடும், அந்த பொண்ணு வீட்டுல இருக்கும். நான் தான் மேடம் ஓடுவேன், அந்த பொண்ணு கேள்வி எத்தனை தடவை ஸ்கூல்ல போய் நான் பாத்துட்டு வரேன்ட்டு. எனக்கு என்ன மேடம், அதுவும் நம்ம குழந்தை தானே, நான் தான் ஓடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நம்ம இங்க போனா நம்ம ஏதாச்சும் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதான் மேடம் நாங்க வந்தனே. நானு 10th கூட மேம் லாஸ்ட் எக்ஸாம் அப்போ செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க. நைட் எல்லாம் சண்டை, மா நாளைக்கு எனக்கு சோசியல் எக்ஸாமா, நான் படிக்கணும், பப்ளிக் எக்ஸாமா, நீ போயிட்டு வா இருக்குது அப்படின்றாங்க. போயிட்டு மறுநாள் நான் சாட் எக்ஸாம் எழுதி அதுல வேற ஸ்காலர்ஷிப் வச்சு நம்ம சிஎஸ்ல எதனா ஒரு பண்ணலாம், கம்ப்யூட்டர்ல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா மறுநாள் ஃபுல்லா சண்டை. சாட் எக்ஸாம் எழுதவே விடல.
இந்த வருஷம் தான் நான் எழுதணும், நான் போய் எழுதிட்டு எப்படியாவது நான் கம்ப்யூட்டர் என்ன டேலியே இல்ல டிடிபி என்ன நான் பண்ணணும், நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் நான் விடாப்படியா இருக்கனே. ஹாஸ்டல்ல சேர்த்துனா படிப்பியாமா? எனக்கு இந்த 2 month எனக்கு என் கூட யாராவது இருந்தா போதும் மேம். நான் படிச்சு நான் 12th எக்ஸாம் எழுதிட்டேன்னா அதோட நான் படிச்சுப்பேன் மேம். அதோட நான் என் லைஃப் நான் பாத்துப்பேன் மேம். இந்த 2 months எப்படியாவது வீட்லயே இருந்து படிச்சுக்கிறேன் மேம். இந்த 2 months எனக்கு இந்த மார்ச் 25 எக்ஸாம் முடியற வரைக்கும் இருந்தா போதும் மேம். அதுக்கப்புறம் நான் அதுக்கு என்ன வேணுமா உனக்கு? மார்ச் 25th வரை நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதுறதுக்கு உனக்கு என்ன தேவைப்படுறது சொல்லு. நான் பெரியம்மா கூட இருந்துக்கிறேன் மேம். இருங்க வச்சுக்கிறேன் மேடம். நான் ஸ்டேஷன்ல கூட அதான் மேடம் சொல்லிட்டு போனாங்க, அந்த பசங்களை நீ பாத்துக்கமா 2 பேரும். உங்க தங்கச்சி சும்மா இருப்பாங்களா? என்ன விடலையே, என்கிட்ட விடலையே, அந்த பசங்களை பேச விட மாட்டேன். அப்ப எப்படி பெரியம்மா கூட போயிருப்ப? அம்மாவை சரி பண்ணி கொடுக்கணும் மேம். அவ்வளவு ஓவர் நைட் சரியாகாதுமா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். 2 பேரையும் சரி பண்ண உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும். என் அக்கா வீட்டில் எடுத்துன்னு விடுறேன். அக்கா பையன் டெய்லி எடுத்துன்னு ஸ்கூல் விடுவான், எடுத்துன்னு போயிடுவான். நான் விடுறான். எத்தனை நாள் இருக்குது அங்கே இருக்கட்டும், படிக்கிட்டேன். அங்கேயே கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்ல. நான் பார்த்துறேன். அப்பவே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் பார்த்துருந்தா இப்ப நல்லா ஆயிட்டு இருப்பாங்க மேம். அப்பத்துல இருந்து அப்படியே இன்னும் இதுவாவோ அப்படியே அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிடுச்சு. பிரச்சனை என்னன்னா எல்லா வசதியும் இருந்து எல்லாம் இருந்தாலே இந்த மாதிரி ஆளுங்களை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா. அவங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க ரெகுலரா. அது மட்டும் இல்லாம இந்த பொருளாதார ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்களை மேனேஜ் பண்றது இன்னும் கஷ்டம். அவேர்னஸ் இருக்காது, ஒரு விழிப்புணர்ச்சி இருக்காது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நாள் டே டு டே சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் இல்லையா? வேலைக்கு போகணும், பசங்களை கவனிக்கணும். ஸோ அது இன்னும் கஷ்டம் தாம்மா. அது உங்க பேரு? விக்டோரியா. விக்டோரியா, எவ்வளவு நல்ல பேரு. விக்டோரியா, பாப்பா ரொம்ப வருத்தப்படுறாளேம்மா. எதுக்காக வருத்தப்படுறேன் மேடம்? நீங்க ரொம்ப சண்டை போடுறீங்களாமே. சண்டை வந்து அவர் வந்து 700 சம்பாதிக்கிறாரு மேடம். 200 தராரு, ஒரு நாள் 200 கணக்கு போட்டு 1000 தராரு. என்னால கஷ்டம். கரண்ட் புடிங்கி விட்டேன் மேடம். கூட பிறந்தது தானே இவோ. கரண்ட் புடிங்கி விட்டு 7 வருஷமா வேலை கொடுத்துச்சுன்னு குடும்ப மாட்டேன் மேடம். நான் கட்டிங்கிற புடவை கூட ஒருத்தர் எனக்கு கொடுத்தாங்க, போட்டுங்கிற பிளவுஸ் கூட ஒருத்தர் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன். அப்ப நான் கத்த மாட்டேன்னா 200 தரைய எனக்கு பத்துமா? அப்ப நான் எவ்வளவு வேதனை. 7 வருஷமா நான் கரண்ட் இல்லாம விளக்குல படிக்கிறேன். என் குழந்தை கஷ்டப்படுது. இவங்க கரண்ட் குடுக்குறாங்க மேடம். அவ கரண்ட் தேவையில்ல, ஊர் மேல போய் சம்பாரிச்ச கரண்ட் தேவையில்ல. நீ சொந்தமா கரண்ட் மேடம் சொல்றதெல்லாம் உண்மை. இவ சொல்றதெல்லாம் உண்மை. இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து சொல்வதெல்லாம் உண்மை. ஆனா இவ சொல்றது அத்தனையும் போய் மேடம். இவ சொல்றது அத்தனையும் போய். அந்த இடத்துக்காக எங்களுக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. நாங்க 2 பேரும் தான் அக்கா தங்கச்சி. சித்தப்பா வந்து சம்பாரிச்சு அந்த இடத்த சம்பாரிச்சாரு. எனக்கு அதுல பங்கு இருக்குதான். அதுல எனக்கும் பங்கு இருக்கு. எனக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ண, எனக்கு வந்து நகை நட்டு எதுவும் போடல. வெள்ளி நகை போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2 புது புடவை, 4 பழைய புடவை. இதேதான் எங்க வீட்டுக்காரர் எனக்கு கட்டி போனாரு. அப்ப எனக்கு அந்த இடத்துல உரிமை இல்லையா? நீ சம்பாரிச்ச கரண்ட் எனக்கு தேவையில்லை, நான் இழுத்துக்கிறேன். இவ்வளவு கொடுக்க மாட்டேன், எனக்கும் இழுக்க விட மாட்டேன்ற மேடம். நான் எவ்வளவு வருத்தப்படுறேன். எவ்வளவு சொத்து தான் பிரச்சனையா? சொத்தால் தான் மேடம் இவ போய் சொல்றா. இவ நீங்க 2 பேர் தானா? நாங்க 2 பேர் தான் மேடம். சரி, அதுல பாதி அவளுக்கு கொடுத்தா என்ன? கொடுக்க மாட்டேன் மேடம். பாதி எப்படி மேடம் கொடுக்க மாட்டேன்? இருக்கு மேடம். 3 சென்ட்ல 40 அடி நீட்டு, 31 அடி அகலம். அப்ப நான் எங்க போவேன்? அப்ப என் புருஷன் குடிகாரன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நான் எங்க போவேன்? அந்த 2 பேர் காசு கொடுத்து உங்களுக்கு தங்கச்சி மேல பாசம் இருக்கு. மேடம் ஒரு அடி தள்ளி இருந்தாதான் மேடம். இவளுக்கு பாசம் கிடையாது மேடம். இவன் என் புருஷனை வச்சுக்கிறான். இவன் புருஷன் தான் சண்டை போட்டாலே. இவன் புருஷன் தான் சண்டை போட்டானே. நான் போய் சொல்லி நான் காப்பாத்தினேன் மேடம். நான் கும்பிடுற ஜீசஸ் மேல ஆணையா சொல்றேன். எதுக்கு கொளுத்துக்கிட்டாங்க சண்டை? என் புருஷனை வச்சுக்கிறான், அவன் புருஷன் தான் சண்டை போடுறாரு. ஏன் சொன்னாருன்னு கேளுங்க. எனக்கு தெரியாது மேடம். எப்படி சொன்னாரு? அதே புருஷன் குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணாத சொன்னாரு, அதை கேளுங்க. இது ரொம்ப போய் சொல்லுது மேடம். இவ வாய தந்தாலும் போய். நான் வேலைக்கு போகும்போது இவங்களே ஒரு வாட்டி ரோட்ல நான் போல நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஆனது கிடையாது. ராஜேந்திரன் வந்து நடந்தாரு. அவங்க கிட்ட நினைக்குன்னு வாடா வைங்க சார் பாரு வேலை உன்னையும் சேர்த்து சொல்றேன். அடிக்கிறாங்க நான் என்ன சொன்னேன்? உங்களுக்குள்ள பிரச்சனையே வந்து சொத்துதான். நான் விட மாட்டேன். எனக்கு என் பொண்ணு இருக்குது. நாளைக்கு அந்த இடத்துக்கு கூட என் பொண்ணு கல்யாணம் பண்ணி விட மாட்டேன் இது சொல்லிட்டு இருக்கல. இப்போ பொண்ணு சந்தோஷமா இருக்கலாமா? இல்லையா? நானே சந்தோஷமா இல்லையா? அப்புறம் எதுக்கு சண்டை போடுற? சண்டை வந்து நான் இவரு வந்து எனக்கு கரெக்டா ஒரு நாள் எனக்கு 500 கொடுத்தா போதும் மேடம். எனக்கு 500 தந்தா போதும். தரமாட்டுறாரு. 200 மேல தரமாட்டாரு. வாரத்துல 1000 மேல தரமாட்டாரு. இந்த இடத்தோட ப்ராப்ளம் சால்வ் ஆனா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்.
எனக்கு இவ செலவு பண்ணி கரண்ட் இவ வச்ச அந்த கரண்ட் எனக்கு வேணாம். நான் சொந்தமா நான் இழுத்துக்கிறேன். இவ எனக்கு தர வேணாம். ஆனா அந்த சொத்துல உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆமா எனக்கு இருக்கு. நான் உரிமை கொண்டாடுறேன். நான் உரிமை எனக்கு வேணும். எனக்கும் பாதி இடம் இருக்குது. இப்போதைக்கு 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு மேடம். 10,000 கூட செலவு பண்ணிருக்க மாட்டா. எனக்கு அந்த காசு என் வீட்டுக்கு சம்பாதிக்கிற கேட்டு வாங்கிக்கோ. ஆனா நான் எட்ட விட தர மாட்டேன். அதால தான் பிரச்சனையே பண்றா. என்ன வாழ விட மாட்டேன்றா மேடம். கூட பிறந்த தங்கச்சி தானே. எனக்கு பாசம் இருக்கு, இவளுக்கு பாசம் இருக்குதா? நான் பாசத்துனால தான் நான் போய் சொல்லி காப்பாத்தி விட்டேன். வாட்டர் ஸ்டவ் போட்டு என் வீட்டு வாட்டர் ஸ்டவ் தூக்கி அந்த வெளியே போட்டு இதால் தான் சார் பிரச்சனை, இதுதான் வெடிச்சு போச்சுன்னு பொய் சொன்னேன். நான் பொய் சொன்ன தப்புடுத நான் கும்பிட ஜீசஸ் எனக்கு உணர்த்திட்டாரு. பொய் சொல்லி நான் எங்க அக்கான்ற பாசம் பொய் சொல்லி பாருமா. அவ உங்க அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது. பாதி இடத்த அவளுக்கு கொடுக்க வேண்டியதானே. கொடுக்க மாட்டேன்றா மேடம். நான் தான் விக்கிறப்ப நான் காசு தரேன்னு சொல்றேன் மேடம். இப்போ பக்கத்துல இருந்தா தானே மேடம் பிரச்சனை. எனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, தெருவுக்கு பிரச்சனை மேடம். தெருவில் நான் ஏன் போறேன்? நீ தான் உன்னால தெருமேல கை வைக்க. உங்க பொண்ணு என்ன சொல்றா பாருங்க. என்ன சொல்ற பிஸ்டிலா? இன்னைக்கு என்ன செஞ்சதுன்னு கேளுங்க. அவங்க கூட எதிர் வீட்டுல இருக்கவங்க கூட சண்டை மேம். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. என்ன பிரச்சனை பிஸ்டிலா? உங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். உங்களுக்காக தான் நான் போராடுறேன்னு. உன்னால என்ன பிரச்சனை? நான் உன்னை எதுனா சொல்லிருப்பேனா? உன் மேல எதுவும் சொல்லலாமா? தெருவுல எல்லாம் நீ எதுக்கு சண்டை? நான் தெருவுல நான் சண்டை போடலையே. அவங்கதான் இப்ப மேடம் என் புருஷன் குடிக்கிறாரு மேடம். தாலி கண்ண 7வது நாள்ல இருந்து என் புருஷன் குடிக்கிறாரு. இவரு திருந்துவாரு பார்த்து திருந்தவே இல்ல. திருந்த உடல. நான் என் புருஷன் சண்டை போட்டா நாட்டுல எவன் குடிக்காது இருக்கிறான் அப்படின்னு வந்து கேக்குறான். அப்ப ஏத்தி விடுற மாதிரி தானே. எதிர் வீட்டுல இருக்கிறா பாரு மேடம். எதிர் வீட்டுல இருக்கிறா பாரு. குச்சா சோறு போடலடி, உனக்கு சோறு மட்டும் போட்டா போதும் மேடம். எனக்கு என் ட்ரெஸ்ல யார் தரது? என் பொண்ணு இந்த ஒரு சுடிதார் தவிர வேற சுடிதாரே கிடையாது மேடம். எங்க அம்மா 1000 ரூபாய் பென்ஷன் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஜீன்ஸ் பேண்ட் வேணும்னு கேட்ட ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்தேன். அந்த செருப்புக்கு அந்த ட்ரெஸ் போட நல்லா இருக்காதான். ஒரு செருப்பு வாங்கி தர மாட்டாரு மேடம். எங்க அம்மா 100 ரூபாய் கொடுத்தாங்க. நானும் அவளும் போட்டுங்கிறேன் மேடம். இது கூட அறுந்து போச்சு தச்சு போட்டுங்கிறேன். அந்த மாதிரி கஷ்டப்படுறேன். ஒரு 1000 ரூபாய் பென்ஷன் வாங்குறேன். ஒரு 500 ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் கொடுக்க விட மாட்டேன்றா. 10 லிட்டர் கிஷால் வாங்கினா தர விட மாட்டேன்றா. அப்படி கொடுப்படுத்தலாம் மேடம். உங்க தங்கச்சிக்கு நீங்க உங்க மேல ஆசிர்வாதி நீங்க ஊத்துவீங்களா? போனத்துல கட்சி மேல ஊத்துவீங்களா நீங்க? அந்த மாதிரி கொடுமை நான் அனுபவிச்சுங்கிற மாதிரி என்ன கொடுமைப்படுத்துறேன் மேடம். இவோ அந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சுங்கிறேன் மேடம். நான் தான் மேடம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணும். சரி நம்ம அக்கா கல்யாணம் சம்பந்தம் நம்ம ஏறி நம்மள படிக்க வச்சா 4 பேர் கௌரவமா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தான்ற ஒரே கதை மன்னிச்சு விட்டுங்கிறேன் மேடம். நானு இப்ப அந்த இடத்துக்கு இப்ப பிரச்சனையும் இடம் தான். இடத்தால தான் இப்ப என்ன பிரச்சனை பண்றா. நான் போக மாட்டேன். எனக்கு இடம் வேணும். நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணா நான் அந்த இடத்த வித்து நான் கட்டி கொடுப்பேன். என் புருஷன் குடிக்காரன். சரிம்மா சரி, சொத்து பிரச்சனை நம்ம பேசுவோம். ஆனா உன் கோவத்தை நீ குறைக்கணும். எனக்கு இன்னும் நான் கோவம் வருதுன்னு சொன்னா இவரு குஷ்டு வந்து என்ன இவங்க பேச்சு கேட்டு என்ன போய் என்னால தாங்க முடியலையே. அடிவதை கூட நான் தாங்குறேன். அந்த வார்த்தை என்னால ஜீர்ணிக்க முடியல. இவளுக்கு பேச்சு கேட்டு என்ன அந்த விபச்சாரி பட்டம் கட்டாரு என்னால தாங்க முடியல மேடம். நான் விபச்சாரம் தான் இன்னைக்கு ஒருத்தர் குட்ட போட நான் கட்ட மாட்டேன். யோசிச்சு பாருமா உன் பசங்களுக்கு எவ்வளவு. பசங்களுக்காக தான் மேடம் நான் வேதனையா அனுபவிச்சுங்கிறேன். நான் செத்துருவேன் மேடம். நான் செத்துருவேன். ஆனா என் பசங்க எனக்கு விபச்சாரி பட்டம் கட்டுறோம். நாளைக்கு என் பொண்ணு கட்டுவாளுங்களே இவளுங்க. என் பொண்ணுக்கு யார் கல்யாணம் பண்ணின்னு போவா? அது நினைச்சு இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல இவன் நினைக்கிறாள். அத என் பொண்ணு மாதிரிதான் அதையும் பாக்குறேன். உனக்கு அந்த பாசம் இருக்குதா? ஒரே ஒரு இந்த சுடிதார் தவிர வேற சுடிதாரே கிடையாது மேடம். அவ்வளவு கஷ்டப்படுது அது. நான் கஷ்டப்படுறேன். எனக்கு ஒருத்த தரங்க நான் கட்டிக்கிறேன். அவ போட மாட்டேன்ற. எங்க அப்பா என்ன சம்பாதிக்க நான் ஏன் அடுத்தவங்க குடுக்குற ட்ரெஸ் நான் ஏன் போடணும்ன்றா. விளக்கு பாட்டில் விளக்குல கொளுத்தி அவ படிச்சா மேடம். ஒரு பண்டிகை வந்தா 2 எடுப்பேன். சுமார் மேடம் என்ன பண்றது? துணிக்காரன் வந்தா கொஞ்சம் நல்லா சுத்தி போட்டு குடுத்துருவா. சின்ன கணக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ பசங்க வளர்ந்துறாங்க. ட்ரெஸ் சின்னதாயி போகுது. போட முடியுமா? என்ன மாதிரி இல்லாத படம் நான் கொடுத்துறேன் எடுத்து. என்ன மாதிரி இல்லாத படம் நான் கொடுத்துறேன் எடுத்து. சின்ன கொஞ்சம் பசங்க இப்ப சுடிதார் இந்த சுடிதார் சரியா இருக்குது. கொஞ்சம் ஃபேண்ட் கொஞ்சம் சின்னதாயி போகுது. பசங்க வந்துடுறாங்க. பொண்ணு வந்துடுறா. சின்னதான அந்த ட்ரெஸ் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி அந்த சைஸ் பசங்க யாரும் வந்து கேட்டா கொடுத்துருவேன். நான் அந்த ட்ரெஸ் என்ன பண்ண போறேன்? இந்த புள்ள வந்து ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு சொல்லுறது. வெக்கப்பட்டிருக்கணும்ல நீங்க. அந்த குடிக்கிறது காசு அந்த புள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம்ல. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கொடுப்பீங்களா? ஒரு எல்லா டைம்லயும் சம்பளம் ஒரே மாதிரி வராது. ஒரு மேட்சுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் வரும். அவர் சொல்றாரு மேடம் 4 பாட்டில் குடிச்சாதான் 4 நாளா தெரியுதா என் முகம். 4 பாட்டில் குடிச்சாதான் 4 நாளா தெரியுமா என் முகம். 2 பாட்டில் குடிச்சா தெரிய மாட்டேங்குதான். 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷமா நான் கஷ்டப்படுறேன். கூட எனக்கு இவ பெரிய ஜெகினியா இருக்கிறா. இவ கூட பிறந்தவளா எனக்கு இவளே தான் ஏமன். இவளால தான் தெருவுல இருக்கிறவங்க என் மேல கை வைக்கிறாங்களே. எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி ஒரு அண்ணன் தம்பி என் மேல கை வச்சு சண்டை போடுவாங்களா மேம்? இன்னைக்கு கூட அவ இவ்வளவு பெரிய குண்டாக்குறா. அவ என் மேல ஏறி உக்காதுங்கிறா மேடம். இவ பாத்துதான் இருக்கிறா.
நாங்க இல்லவே இல்ல மேடம். சும்மா விட்டுருவேன். கடுகள் உங்களுக்கு பாசமே கிடையாது மேடம். இவ என்ன கொடும்படுத்து மேல இப்ப என் பொண்ணை கொடும்படுத்து நீ எதுக்கு அவங்க வீட்டுல கிருஷ்ணால தூக்கி நாங்க மேல ஆமா கல்லு கட்டி வாரி அடிச்சா மேடம். கல்லு கட்டி வாரி அடிக்கிறா மேடம். கத்துறாங்க ஜனங்களா வந்திருக்காங்க. நான் வரேன் எப்ப பார்த்தா பாரு கடிச்சிட்டா. நீ போய் சொல்லாதடி நீ. அவங்க போன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க மேடம். நீ போய் சொல்லாத நீ. ஆனா நல்லாவே இருக்க மாட்டேன். என் வயித்துல கொட்டிக்காத. வறுமை, இந்த சொத்து பிரச்சனை. சொத்து பிரச்சனை. எல்லா வசதியும் இருந்து நல்ல நிலைமையில இருக்கிறவங்களே சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. நான் எதுவுமே இல்லையே மேடம். என் புருஷன் குடிகாரன். என்னால வாடகை வீட்டுக்கு போனா இந்த குடிகாரன் வாடகை வீட்டுல எனக்கு வச்சிருக்க மாட்டாங்க. பொண்ணு சொந்த வீடு என்னாச்சு? சொந்த வீடு என்னாச்சு? சொந்த வீட்டுல தானே இருக்கீங்க. சொந்த வீடு இப்ப நான் சொந்த வீட்டுல தான் பிரச்சனை. அந்த இடத்துக்கு அவளுக்கும் அதிகாரம் இருக்குன்னா, அவளுக்கும் அந்த உரிமை இருக்குன்னா கொடுக்கறதே வேணாம். உரிமை இருக்கு, குடுக்கறது தான் மேடம் சொல்றேன். நாங்களும் கொஞ்ச நாளைக்கு போய் தனியா இருங்க. நான் இருக்க மாட்டேன். இல்ல திருப்பி நான் அது அவங்க டேக்ஸ் வாங்கிக்கலாம் போனா இருக்க கூடாது மாட்டேன் மேடம். மேடம் நான் வெளிய வாடகை வீட்டுக்கு போயிட்டே எடுத்து கொடுக்க மாட்டேன். என்கிட்ட பெரியம்மா என்ன தெரியுமா மேம் சொன்னாங்க, இப்ப வந்து அம்மாவும் சரியில்லை, அப்பாவும் குடிச்சிட்டு இருக்காரு, நீயும் தம்பி சந்தியா நீ 3 பேருமே படிங்க, நல்லா படிங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நானே ஒரு வேலை இன்கேஸ் எதுனா எனக்கு என்ன ஆகி நான் இறந்துட்டா கூட நான் சண்டையில கூட சொல்லிட்டு தான் நான் சாவுவேன். சொன்னா கூட இந்த இடத்த வித்தா கூட உங்க 3 பேர் மேல எழுதி நான் போட்டுட்டு தான் போவேன், பேங்க் புக்ல நான் போட்டுருவேன்னு என்கிட்ட சொன்னாங்க மேம். எனக்கு தெரியுமா சொல்லிருக்காங்க. அதையும் நான் சொன்னேன் மேடம். அவ பொய் சொல்றா, அவ மனச மாத்துறா, பேசுறா அப்படின்றாங்க. நானு 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷமா எனக்கு 38 வயசு ஆகுது. 38 வயசு ஆகுது. இவளை பத்தி எனக்கு தெரியும். நீ இவ்வளவு சின்ன பொண்ணுதான் நீ. மேடம் எனக்கு கர்ப்பப்பையில கட்டி, கிட்னில கல்லு, பத்திரம் என் பேர்ல தான் இருக்கு. இவங்க எழுதி கொடுத்த பத்திரத்தை அதுகிட்ட காமிச்சேன். அன்னைக்கு கூட நான் ஹாஸ்பிட்டல், எங்க வீட்டுக்கார ஹாஸ்பிட்டல்ல சாவுக்கு போரான்னு இருக்கிறாரு. அந்த பத்திரத்தை யாருக்கிட்ட வச்சுட்டு கூட நம்ம காசு வாங்கிட்டு போலாம். 5 நாள் தனியார்ல பார்த்தோம், என்னால முடியல. அதுக்கப்புறம் ஜிஹெச்ல எடுத்து போய் அட்மிட் பண்ணிட்டு தொண்டையில ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. இதுக்கு வெளியில போனா 3 லட்சம் ரூபாய் ஆகுனா, என்கிட்ட அவ்வளவு எல்லாம் கிடையாதுங்க. வீட்டுக்கு வந்து இந்த பத்திரத்தை நம்ம வச்சுட்டு காசு வாங்கிக்கலாம். என் பொண்ணுகிட்ட தான் சொன்னேன், ஒண்ணு வித்தாலும் சரி வச்சாலும் சரி நம்ம அப்பா உயிரை காப்பாற்றணும் நம்ம அப்படின்னா. அதுக்குள்ள தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், இது மாதிரி நான் வந்து எப்படியாச்சும் செஞ்சு உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு. அவங்க தான் மேடம் எனக்கு காசு கொடுத்து உதவுனாங்க. அன்னைக்கு கூட இந்த பொண்ணுகிட்ட அதான் சொன்னேன். அப்படியே எனக்கு ஒண்ணு ஆனாலும் சரி, சந்தியாவோ ஆனா எனக்கு ஆனாலும் சரி, அவருக்கு ஆனாலும் சரி, என் மேலதான் இருக்கு. என்னைக்கு விட்டாலும் உங்க 3 பேருக்கு நான் பாகம் கொடுக்காம நான் சாக மாட்டேன். எனக்கு பணம் எனக்கு பெருசு இல்ல மேடம். பணம் எனக்கு பெருசு. பக்கத்துல வந்துட்டு ஒரு நாள் தவறாம என் கூட ஒரு நாளைக்கு சண்டை, எதிர் வீட்டுல ஒரு நாளைக்கு சண்டை, பக்கத்து வீட்டுல ஒரு நாளைக்கு சண்டை, 3வது ஒரு வீட்டுல சண்டை, ஒரு நாள் தவறாம. அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குங்க. அவங்க அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டும் போய் அவங்க இடம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க மன அழுத்தம் கம்மி ஆயிடும். எதிர் வீட்டுல பக்கத்து வீட்டுல ரொம்ப ரொம்ப அந்த வார்த்தை காதுல கேட்க முடியாத வார்த்தை. அவங்க எல்லாரும் எனக்கு விபச்சாரம் பட்டம் கட்டுறாங்க மேடம். நான் புருஷனே கெதின்னு இருக்கேன். இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேளுங்க மேடம். சொல்றாங்க எனக்கு விபச்சாரி என்ன பட்டம் கட்டுறாங்க. எதுல சொன்னாங்களா? எனக்கு சொல்றாங்க நீ விபச்சாரி. நான் எப்படி இந்த சீவிரேஷன் எப்படி நான் பச்சை சொல்லுவேன் அந்த வார்த்தையை. எனக்கு விபச்சாரி பட்டம் கட்டுறாங்கல்ல. பாருங்க, நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்க 3 பேரும் சண்டை போட்டுங்க, அடிச்சிங்க, என்னவோ பண்ணுங்க. 3 பசங்களை நாங்க கூட்டிட்டு போய் ஏதாவது ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறோம். வேண்டாம் உங்களுக்கு பாரு. அதை செய்யுங்க மேடம். தேவையில்லை. அதை செய்யுங்க. நைட் ஆனா இது சாக போறேன்னு இது இருந்து ஓடும். நாங்க வயசானுங்க இது கத்தினே இருக்கோம். அவர் ஃபுல் பாதியில இருப்பாரு. நைட்ல கண்ணு தெரியாது. நான் அம்மா இந்த பொண்ணை போய் தேடணும். மேடம் இவ ரொம்ப இவ பேச்சு சொல்லி கொடுக்குறா மேடம். இவ நான் சாவடி காப்பாத்துறாங்க மேடம். எங்க அப்பா சாவடிச்சிட்டு போறேன். என் பொண்ணு மேடம் காப்பாத்தி. இவன் வந்து என்ன வார்த்தை, நீ ஆம்பளை தானேப்பா அவங்க அடிச்சாங்களே நீ போய் கேளுன்னு அந்த பொண்ணு கேட்டா அவன் என்ன வார்த்தை கேட்கறான் மேடம். என்கிட்ட வந்து பாரு நான் ஆம்பளையா நான் தெரியும். அந்த பொண்ணு அந்த வார்த்தை கேட்கறான். போய் சொல்றேன் மேடம். உண்மையா இல்லையா அந்த பொண்ணு சொல்றேன் மேடம். இவன் நான் போய் சொல்றேன். நான் கேட்கத்தான் மேடம். இவ போய் சொல்றா. இவ ரொம்ப போய் சொல்றா. தெரியுமா என் பொண்ணு என் புருஷன் கிட்ட விடுவா. போய் சொல்றேன் மேடம். மேடம் போய் சொல்றேன் மேடம். பசங்களே வேண்டாங்க. ஐயோ ரொம்ப போய் சொல்றா. 3 பேரும் ஹாஸ்டல்ல போயிருங்க. போய் சொல்றேன் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டோம். போய் சொல்றேன் மேடம். போறீங்களா ஹாஸ்டலுக்கு? மேடம் போயிரும் மேடம். ஹாஸ்டலுக்கு போறீங்களா? இவங்க கிட்ட இருந்தா படிக்கவே முடியாது மேம். சும்மா சண்டை போட்டுட்டே இருக்காங்க எப்ப பாரு. இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு எல்லா உதவியும் நாங்க பண்றோம். அவளுக்கு எவ்வளவு படிக்கணுமோ படிக்கட்டும். நான் படிக்கணும் தான் மேடம். எவ்வளவு வேணா படிமா. நீ உன் படிப்பு செலவை நாங்க பாத்துக்கிறோம். எவ்வளவு வேணா படி. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஒரு விஷயம், கோவப்படக்கூடாது. உங்களால தொந்தரவு இருக்கக்கூடாது உங்களுக்கு. புரியுதா? 3 பேர்த்து நீங்க அக்கா தங்கச்சிங்க என்னவோ பண்ணுங்க, பசங்களை விட்டுருங்க.
நான் போகவே மாட்டேன் மேடம். இது மாதிரி சொன்னாதான் என்ன நான் போய் செய்ய போறோம்? கேட்பேன். வேற நான் சாகும்போது சாதாரணமா சொத்தை போய் கேட்க எடுத்துட்டு போப் மாட்டேன். போறோம். சொத்தே ஒண்ணுமே கிடையாது மேடம். சொத்துக்காக கூட கிடையாது. ஒரு நிலத்துக்காக இப்படி பசங்களோட வாழ்க்கையை கெடுத்துறீங்க. பசங்களுக்கு என் பிள்ளைங்க என் புருஷன் நான் கூட விடுவேன். நீ என்ன போய் கேட்க சொல்றா மேடம், ரொம்ப இப்படி எல்லாம் போய் கேட்பா சொல்றா மேடம். பச்சை மேடம். பச்சாதான் பேசுவா. ரொம்ப போய் சொல்றா மேடம் இவ. அன்னைக்கு அந்த பொண்ணு கேவலப்படுத்துறா இவ. நீ எதுக்கு சண்டை போட்ட? நான் தூங்கி மாத்திரை போட்டு தூங்கி எழுந்து 8 மணிக்கு நான் எழுந்து வரேன், வாசல்ல அடிச்சுக்கிறாங்க. எதுவுமே தெரியாது. நான் எழுந்து வந்து என்னன்னு கேக்குறேன், இந்த பொண்ணு கீழே இருக்குது, அது மேல இவன் இருக்கிறான், அது மேல முதல்ல இந்த இவன் இருக்கிறான். பசங்களை இவங்க கிட்ட விட முடியாதுங்க. தூக்க மாத்திரை சாப்பிடுறா இவ இந்த வயசுல. நான் கேட்டேன், நீ எதுக்கு மரியாதை இல்லாம பேசுற, அவ்வளவு மரியாதை அப்படின்னு கேட்டாக்கா என்ன வந்து ஆம்பளையா ஆமா, வந்து அவளை பாருங்க. சும்மா குறை சொல்லாதீங்கம்மா, அவளுக்கு மன அழுத்தம் இருக்கு. இருக்கு மேடம், அதுக்கு இருக்கு. நீ நல்லா தானே இருக்க. இவரு என்ன பண்றாரு? இவரு குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா கேக்குறேன் மேடம். உனக்கு அன்னைக்கு அடிச்சாங்களே எல்லாரும், ஒரு சண்டைனா இவ்வளவு போட்டு எங்க அம்மா போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க மேம், இவரும் கூட சேர்ந்து அடிப்பாரு, எல்லாருமே அடிப்பாங்க. அத பொங்கலுக்கு மணல் போய் எனக்கு இவ தொடப்பட்டால என்ன அடிச்சா, என் புருஷன் போன வெள்ளிக்கிழமை மணி செருப்பால் அடிக்கிறா இவ. இவ பேச்சு கேட்டு அம்மிக்கல் தீர்ந்து வந்தாரு மேடம், தலைமையில போட. அதான் உங்க செருப்பால் அடிச்சுட்டு போறேன். அம்மிக்கலை தூக்கி நான் கொடுக்குறேன். அம்மிக்கல் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை இங்க வந்தாரு இல்ல, இன்னைக்கு ஏன் வரமாட்டேனாரு? அப்ப இந்த ஒரு வாரம் அவர் என்ன பண்ணா, ஏன் இன்னைக்கு வர பயந்தாரு? நீ வேற பயப்படல, அவர் செருப்பால் அடிச்சு வச்சுக்கிறீங்க. எப்படி வருவாரு? இல்ல என் வேலை வந்து கொளுத்து வேலை. நான் சொல்ல நீ நைட்டு போன் வந்துன்னு சொல்லிட்டு நீ உடனே கிளம்புனா நீ உங்க அர்ஜுன் நான் சொல்றதுதான் அங்க சொல்யூஷன். நீங்க ஹாஸ்டலுக்கு போயிடுங்கம்மா 3 பேரும். சைல்ட் வெல்ஃபேர் சென்டர் கூப்பிட்டு சொல்றோம். நீங்க 3 பேரும் ஹாஸ்டலுக்கு போயிடுங்க. அவங்கள்ட்ட பேசி அவங்களோட பிரச்சனையை முடிக்கலாம், சொத்து பிரச்சனையை முடிக்கலாம். அவங்கள அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நேர்களே, இந்த குடும்பத்துக்கு உடனடியா உதவி தேவை. ஒரு ட்ரெஸ்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு, படிக்கிறதுக்கு ஆசைப்படுறா. வீட்டுல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவளுக்கு இல்ல. அந்த அம்மாக்கு மருத்துவரை காட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உடனடியா கொடுக்கணும். இந்த அம்மாக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். நீங்க முன் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாவே நேரடியா அவங்களுக்கு உதவி பண்ணறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இவங்களோட ப்ராப்ளமே வந்து வறுமை தான். அதை நம்ம அட்ரஸ் பண்ணிவிட்டோம்னா மற்றபடி எல்லாம் சரியாயிடும், ட்ராக்ல வந்துடுவாங்க. இப்ப நம்ம ஆக்ட் பண்ணலன்னா இந்த பசங்களோட வாழ்க்கை வேஸ்டா போயிடும். இந்த செயினை நம்ம இங்க உடைச்சு விடணும். இவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இவங்களுக்கு வந்த கஷ்டங்கள் இந்த பசங்களுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு வராம பாத்துக்கிறது நம்ம கடமை. உங்களை நம்பி, நம்ம நேர்களை நம்பி எவ்வளவோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த குடும்பத்துக்கு அந்த உதவி ரொம்ப தேவை. அவ படிப்பு செலவை நம்ம பண்றோம்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டோம். அவ எவ்வளவு வேணா படிக்கட்டும், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். உங்களை நம்பி, உங்க நல்ல மனசை நம்பி நான் அந்த குழந்தைக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நேர்களே, நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். உங்களால முடிஞ்ச உதவி அந்த பசங்களுக்கு பண்ணணும். இது பாருமா, உங்க சொந்தக்கார மாதிரி நினைச்சீங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ. படிக்கிறதுக்கு இதே படாதே, கவலையே படாதே. எவ்வளவு வேணா நீ படி, சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சொல்வதில்